ஏடிங்கிறாருங்க. நடந்த வாக்குவாதம் இன்றைக்கி கோவை மாநகராட்சி பார்த்தீங்கன்னா இந்த திமுக மேயர் தலைமையில் இன்றைக்கி காலையில் சாதாரண கூட்டம் நடைபெற்றுச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 பொருள் வந்துச்சு. அந்த 130 பொருளும் வந்து கிட்டத்தட்ட வந்து மாமன்ற விதிகளின் படி 6 நாட்களுக்கு முன்னாடி கொடுக்கணும். அதுவும் கொடுக்கல. 30 பொருள் வந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்க. மிச்சம் 100 பொருள் வந்து சனிக்கிழமை மாலை தான் எல்லா மாவட்டத்துக்கும் கொடுத்தாங்க. அதே விதிகள் படி தப்பு. அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோவை மாநகராட்சி பகுதியில் வந்து ஒரு அந்த 130 சப்ஜெக்டில் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த பஸ் நிலையம் கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மாண்புமிகு அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் பரிந்துரைப்படி அம்மா அவர்கள் இருந்த பொழுதும் எடப்பாடி இருந்த பொழுதும் அந்த பஸ் நிலையத்தை உருவாக்கி வெள்ளலூர் பகுதி மக்களுக்கு அந்த குப்பை மேட்டிலிருந்து காப்பாற்றுவதற்கு நல்ல ஒருங்கிணைந்த பஸ் நிலையம் கொண்டு வந்தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% வேலை முடிஞ்சிருச்சு. அதாவது கோவை மாநகராட்சி பகுதி மக்கள் கட்டிய வேர்வையாக சேர்ந்து உழைச்சி கட்டிய வரி பணத்தில் சுமார் 53 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த பணி நடைபெற்று இருந்ததுங்க. திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி வந்தோன்னா பாலத்தை நிறுத்திட்டாங்க. பஸ் நிலையத்து பணி நிறுத்திட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பஸ் நிலையத்தை வந்து மொத்த காய்கறி மார்க்கெட்டும் பழ மார்க்கெட்டும் லாரிப்பேட்டை கொண்டு வரங்கிறாங்க. ஏற்கனவே லாரிப்பேட்டைக்கு ஏடிஎம்கே பிரிவிலே இருக்கும் அதிமுக காலத்திலே வந்து 15 ஏக்கர் வந்து லாரி அசோசியேஷன் கொடுக்க முடிவு பண்ணியிருந்து அதெல்லாம் விட்டு போட்டு இவங்க புதுசாக கொண்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி மார்க்கெட் பழ மார்க்கெட்டுக்கு வந்தால் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா போத்தனூர், செட்டிப்பாளையம், குடிமுத்தூர், கோவைப்புதூர் வரைக்கும் வெள்ளலூர் குப்பை மேட்டிலிருந்து நாற்றம் வருதுங்க. அங்கே மக்கள் வசிக்க முடியாத சூழ்நிலை வெள்ளலூர் இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி மார்க்கெட்டு பழ மார்க்கெட்டு அங்கே கொண்டு போனால் என்ன ஆகும்? ஏற்கனவே நாங்கள் பேசுகிற தப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுங்க கேள்வி கேட்டால் அந்த திமுக தலைவரே வந்து வெள்ளலூர் வந்து நாற்றம் முடியுது, இப்போ மக்கள் வாழ முடியலன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதே செவி கொடுத்து கேட்குற இந்த திமுக மேயர், கோவை மாவட்ட திமுக மேயர் இத்தனை 52 கோடி ரூபா மக்கள் கட்ட வரி பண்ணி வீண் பண்ணுறீங்க, ஏன் வீண் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு எங்களை பேச விடாமல் சில பேர் பேச வச்சு வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனால் இதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு 52 கோடி ரூபா சாதாரண விஷயமா? மேயர் இந்த அதிகாரிகள் வந்து அவங்க சொந்த பணமாக இருந்தால் 52 கோடி மண்ணை கொண்டு போடுவாங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காய்கறி மார்க்கெட்டில் பழ மார்க்கெட்டுக்கு போனால் ஏற்கனவே நாற்றம் ஃபுல்லாக வந்துட்டு அப்படி அந்த நாற்றத்தில் கொண்டு மக்கள் பயன்படுத்தக்கூடிய நல்லா செஞ்சுருச்சுங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவுக்கு இங்கேருந்து ஹோல்சேல் மார்க்கெட் காய்கறி போகுது. அப்படி அது போகும்போது அங்கே இருக்க நாற்றத்துலேருந்து கிருமிகள் வந்து அந்த பால் மேலே படும். அது பட்டா என்ன ஆகும்? கோவை மாநகர மக்களுக்கு அத்தகைய நோய் பரவும். இதனால் குழந்தைகளுக்கு நோய் பரவும். சிந்தையை தயவுந்து பத்திரிகையாளர் வந்து சமுதாயத்தின் தூண்கள் நீங்கள் தயவுந்து ஆளுகின்ற இந்த திமுகவுடைய திராவிட மாடல் முதல்வருக்கு இந்த செய்தி போகணுங்கிறதா நாங்கள் மாவட்டத்தில் வந்து பதிவு வைக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த கோவை மாநகராட்சியில் இருக்கிற இந்த மேயரும் அதிகாரிகளும் அரசுக்கு எந்த விதமான உண்மையான தகவலை கொடுக்காமல் மரத்தை கொண்டு இங்கே மாநகராட்சி நடத்தி கொண்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த 88 ரூபா கட்டணம் வந்து பிளானபிள் கட்டணம் வந்து கவர்மெண்ட்டில் நிறுத்தி வச்சிருக்காங்க. 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் வாங்கிட்டு இருக்காங்க. அது மீறி இங்கே வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து கோவை மாநகராட்சி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்தா இல்லையாங்க தயவுசெய்து வந்து ஆளுகின்ற முதலமைச்சர் அவங்க தங்களுடைய அதிகாரம் வச்சு அது ஆய்வு செய்யுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மீண்டும் ஒரு இடத்துல குப்பை கிழங்கு, ஒரு இடத்துல ஹோல்சேல் காய்கறி மார்க்கெட்டு, பழமொழி எல்லாம் வந்து மறுபடியும் நாற்றம் ஆகும். அதே மாதிரி அதை வாங்கி சாப்பிடுகின்ற குழந்தைகள், பெரியவர்கள் முதல் கொண்ட அனைவருக்கும் கோவை மாநகர தொழில் நகரமாக இருக்குது. தயவுகூர்ந்து முதலமைச்சர் அவர்களே, தயவுகூர்ந்து உங்களுடைய IAS அதிகாரிகள் சிறப்பு குழு அமைத்து இந்த வெள்ளலூர் பஸ் நிலையத்தை மீண்டும் பஸ் நிலையம் ஆக்க வேண்டும். அதே மாதிரி இது வந்து கோவை தொழில் நகரமான கோவை இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் அங்கே போச்சு அப்படின்னா நோய் நகரமாக மாறும். தயவுகூர்ந்து ஆளுகின்ற திராவிட மாடலுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கார கவுன்சிலர் சொல்றது எதிர்கட்சி சொல்றேன்னு நினைக்காதீங்க. வரும் காலங்களில் கோவை மாநகர மக்கள் நோய் நொடி வந்தால் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே தயவு கூர்ந்து ஆளுகின்ற முதலமைச்சர் உங்களுடைய தனி அதிகாரிகள் அமைத்து இந்த வெள்ளலூர் பஸ் நிலையத்தை காய்கறி மார்க்கெட்டை ஆகுவதை தயவு கூர்ந்து நீங்கள் வந்து மறுபரிசீலனை செய்து வெள்ளலூர் பகுதி மக்களின் கருத்துக்களை கேட்டு, கோவை மாநகர பகுதி மக்களின் கருத்துக்களை கேட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கை பதிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பேர் 97 பேர் திமுக கூட்டணிக்காரங்க. அவங்க யாருமே பற்றி மக்களை பற்றி கவலைப்படுறதில்லை. மக்களை பற்றி நாங்கள் சொல்கிறோம், அதுக்கு செவி கொடுத்து கேட்க மாட்டேங்க திமுக மேயர். அதனால் வந்து தயவுகூர்ந்து பஸ் நிலையத்தை மீண்டும் அப்படி இல்லை என்றால் எங்களுடைய கழகத்தின் பொதுச்செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடி எஸ்பி மூலம் எடப்பாடி சொல்லி கண்டிப்பாக வரும் காலங்களில் வெள்ளலூரில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கையில் எடுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
மக்கள் வரி பணத்தை வீணாக்காதே வீணாக்காதே. திமுக மேயரே திமுக மேயரே திமுக மேயரே திமுக மேயரே வீணாக்காதே 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 வீணாக்காதே. மக்கள் வரி கட்டிய பணத்தை வீணாக்காதே வீணாக்காதே மக்கள் வரி பணத்தை வீணாக்காதே வீணாக்காதே. கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா. வெள்ளலூர் பஸ்லையும் கொண்டு வா வெள்ளலூர் பஸ்லையும் கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா. வெள்ளலூர் பஸ்லத்தை கொண்டு வா வெள்ளலூர் பஸ்லை கொண்டு வா. அமைத்தடே அமைத்தடே அமைத்திடு அமைத்திடு. பஸ் நிலையம் அமைத்தடே பஸ் நிலையம் அமைத்திடு. வெள்ளலூர் மக்கள் கோரிக்கை ஏற்று வெள்ளலூர் மக்கள் கோரிக்கை ஏற்று பஸ் நிலையம் அமைத்தடே பஸ் நிலையம் அமைத்திடு. அமைத்தடே அமைத்தடே அமைத்திடு அமைத்திடு. திமுக மேயரே திமுக மேயரே பஸ் நிலையம் அமைத்தடே அமைத்தடே பஸ் நிலையம் அமைத்திடு அமைத்திடு. கவலைப்படு 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 கவலைப்படு. மக்களை பற்றி கவலைப்படு மக்களை பற்றி கவலைப்படு. திமுக மேயரே திமுக மேயரே கவலைப்படு கவலைப்படு எங்கடே போறீங்க? கவலைப்படு எத்தனை போயிட்டு கவலைப்படு 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 கவலைப்படு. திமுக மேயரே திமுக மேயரே மக்களை பற்றி கவலைப்படு கவலைப்படு மக்களை பற்றி கவலைப்படு கவலைப்படு. ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் பல வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்தோம். அதில் நம்முடைய பணியை பஸ் ஸ்டாண்டு கொண்டு போனாங்க. 60 அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% பணி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து முடிவடைஞ்சிச்சு. அது வந்து கிட்டத்தட்ட 53 அவரே கேட்க நீங்க 2 கேள்வி கேளுங்க. என்ன நீங்க கேட்டீங்களா? நீங்க அங்க கேளுங்க வந்து நீங்க அங்க கேட்க வேண்டாம். அவரே கேட்டாரு நீங்களே கேட்க வேண்டியதானே? ஏன்னா எந்திரிப்பா நீங்களா பேச வேண்டியதானே? கேள்வி கேளுங்க. கேள்வி எழுதுங்க. அங்க 3 பேர் மாற்றி மாற்றி கேட்க கேட்கிறாரு. என்னன்னா ஒருத்தரே கேட்கிறாரு. நீங்க மாற்றி மாற்றி கேளுங்க. மாற்றி மாற்றி கேட்க வேண்டியதானே?
முழுக்க ஆரம்பிச்சு சிடிசிக்கு போட முடியுது. சிடிசிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 300 பஸ் ஒரு டீசல் எந்த டிராஃபிக் கிளியர் ஆகும். தயவு செய்து வந்து நீங்க பெட்டிஷன் வந்து கலெக்டர் சார் பேசினாங்க. நானும் சார் கேட்டேன் சொன்னோம்னா இந்த சட்டமன்றத்தில் நம்ம சட்டமன்றத்தில் பேசி அதுக்கு தொடர்பாக வந்து மாநில அமைச்சர் நேரடியாக ஆய்வு பண்ணிங்கன்னா முடிவு பண்ணுறதா திரும்ப மாற்றத்தில் சொன்னாங்க. சரி, அதனால திரும்ப நீங்கள் அதே கோரிக்கை திரும்ப நெடுஞ்சாலைகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். அவங்க நம்ம ஒரு நைன் சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் தெரிவிக்குவாங்க. சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அமைச்சருக்கு சொல்லலாம். கலெக்டர் சார் வந்து பார்த்து சொல்லுவோம். அதே மாதிரி சார் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரவுண்டான அமைச்சர் எது சார் கிட்டத்தட்ட 20 அடி ரோட பின்னாடி ஸ்கூல் கட்டியோ இந்த சின்னாமணி கட்டியோ பார்த்தீங்கன்னா சின்னமா ரவுண்ட் வச்சா வண்டி விட முடியாது. ப்ராப்பரா ஸ்டடி பண்ணி தான் காலேஜ் வந்து கவுண்டமலை செக் போஸ்ட் கட்டை தாண்டி இறங்கினா தான் உண்மையாலுமே வந்து கோவை மாநகராட்சி பகுதி வாழும் மக்களுக்கும், ஏன்னா இது வந்து ஊட்டி போகிற மெயின் ரோடு, டிராஃபிக் கண்டிப்பாக கிளியர் ஆகும். ஒரு 50 பிரச்சனை ஆகவே வந்து தயவுக்கு அனைத்து மாவட்ட உறுப்பினர்கள் ஒரே ஒரு கேட்க கவர்மெண்ட் தயவுசெய்து ஏறி அனுப்புங்க. வந்து மறுஆய்வு செய்து இது வந்து இந்த ப்ராஜெக்ட்ல நீங்கள் எப்படி பார்த்தா 22 கோடி ரூபாய் முன்னாடி சங்கூர் பாலத்தை கிராஸ் பண்ணி செலவு பண்ணுறாங்க, ரவுண்டான அமைக்கிறாங்க. அப்போ டிராஃபிக் கண்டிப்பாக கிளியராக இருக்குது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு 10 கோடி தான் அதிகமாக செலவாகும். ஆனால் வந்து கண்டிப்பாக நேர்வழி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஏன்னா 18 கட்டரோடு இருக்குங்க இடையில. அதனால வந்து அனைத்து மாவட்டத்தில் பாசிட்டிவ் போயிட்டு இருக்கா எல்லாரும் எத்தனை மாவட்டம் தெரியும் நினைக்கிறீங்க. அதாவது பேசுறாரு அரசியல் பேசுறதுக்காக பேசுறது மக்கள் ஏதாவது தெரிஞ்சவங்க சத்தம் இல்ல அடுத்த மாசம் சரியாயிடும். நீங்க ஏன் சொல்றீங்க? நான் சொன்னேன் போன மாசம் கூட்ட வைக்காதங்காட்டிக்கு இவங்க வந்து தொடர்ந்து வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க பொருள் எல்லாமே. அதனால முக்கியமானதெல்லாம் வந்து அந்த பொருள் வெள்ளிக்கிழமை நான் ஸ்டாப் பண்ணிட்டு சைன் பண்ணல. அதுக்கப்புறம் நைட் பிரிண்ட் எடுத்து மத்திய தோணுக்கு கேட்கறாங்கன்னா இது வந்து அதிகாரிகளோட பிரச்சனை போகலாம். அப்ப ஒரு மாசம் கூட்டம் நடக்கல, 2வது மாசம் கூட்டம் நடக்குது. அப்ப ஃபைன் 130 ஃபைன் ரெடி பண்றதுக்கு வந்து எத்தனை மாசம் 2 மாசமா? அப்ப கடைசி நேரத்துல கொடுக்க முடியுமா? இல்ல அடுத்த மாசம் இது வந்து முக்கியமான இஷ்யூ வந்து படிக்கிற மாநில உறுப்பினருக்கு அடுத்த மாசம் சரியாயிடுங்க நான் சொல்றேன். 960 செலவான எக்ஸ்ட்ரா 800 ரூபா தினசரி வாங்குறது வியாபாரம் அதனுடைய கட்டணத்தை மறுபரிசீலனை செய்யணும். கண்டிப்பாக பேசுகிறேன். இப்போ 20 ரூபா கட்டிட்டு இருக்கிறது டெய்லி 325 ரூபா கேட்குறாங்க சார். இப்போ டெய்லி 20 ரூபா கட்டிட்டு இருக்கிறோம் நாங்கள். இப்போ வந்து தினசரி 20 ரூபா கட்டிட்டு இருக்கு. ஆமாங்க, பாக்கி எந்த மார்க்கெட்டும் இந்த சிஸ்டம் இல்லைங்க. இப்போ ஒரு கடைக்கு 325 ரூபா கேட்குறாங்க. அதாவது 960% அதிகம் கேட்குறாங்க. உலகத்தில் எங்கேயுமே கிடையாது இந்த மாதிரி. 300 ரூபா ப்ளஸ் 25 ரூபா கட்டி இதை வந்து ஏலம் வந்து அதாவது மொத்த குத்தகைக்கு அதாவது இந்த கோயம்புத்தூர் கார்பரேஷன் வந்து இப்போ வந்து என்னென்னா கார்பரேட் ஃபைனான்ஸ் கம்பெனிங்க. அதாவது ஃபைனான்ஸ் கம்பெனி எதில் கிடைக்குதோ அதில் வாங்குறது போகிறது இல்லைங்க. கலெக்ஷன் இல்லை நாங்கள் அவங்கள்ட்ட ஒரு சாதாரண பூ கடைக்கு வந்து வரி போடுறதுக்காக தொழில் வரி கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்குது. அதனால உங்கள் கோரிக்கை வந்து கண்டிப்பாக கொண்டு போய் கண்டிப்பாக கம்மி பண்ணுறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் கூட இருந்து எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய உதவிகள் அவசியம் தேவை. மார்க்கெட்டில் இருக்கவங்க பெரிய கோடீஸ்வரங்கள் யாருமே இல்லைங்க. 200 ரூபா 300 ரூபா சம்பாதிக்கிறவங்க 325 ரூபா கேட்குறாங்க கவர்மெண்ட்டுங்க. 300 ரூபா சம்பாதிச்சாலும் எங்களுக்கு அதிகமான தொகைங்க. அந்த 325 ரூபா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கடையில் ஒதுக்கீடு பண்ண ஆனால் வேணும்னு சொல்லுங்க 300 ரூபா தினசரி வாடகை சந்தோஷம். ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களை நம்பி தான் கண்டிப்பாக நடந்து பார்த்துக்கலாம். இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வரல. 20 ரூபா வாங்கிட்டு இருக்கு. 325 ரூபா தினசரி வாங்கி கேட்குறாங்க. அளவு இருக்கு. 20 ரூபா கேட்கறது 40 ரூபாயே கேட்குறாங்க. இல்லாட்டி ஒரு 50 ரூபாய் உள்ளக்கு பால் கொடுத்தான் என்ன கொள்றதுக்குன்னு இருக்கு. சம்பாதிக்கிறது எங்களோட குடும்ப குட்டி எல்லாம் அடுத்தளவுக்கு வந்துடும். இல்லாட்டி நாங்கள் எல்லாம் மொத்தமாக வந்து இங்கே சாகலன்னு முடிவு பண்ணிடுறோம். என்ன ஒரு அநியாயமாங்க. நீங்க சாகரக்கெல்லாம் ஏடிஎம்கே ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்த வரைக்கும் எங்களுக்கு எந்த தொந்தரவும் அவங்க பண்ணவே இல்லை. 10 ரூபா கொடுத்துட்டு இருந்தோம் நாங்க. இவங்க வந்து அப்ப 20 ரூபா பண்ணாங்க. இப்ப திரும்ப அதை வந்து 325 கேட்டிருக்காங்க. அவங்க இருக்குமே எங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லைங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு உதவி பண்ணி கொடுத்தாங்க.
இவங்க யாரும் பண்ணுறதும் இல்லை வர்றதும் இல்லை. ஏன்னு கேட்குறதில்ல, பண வசூல் பண்ணுறதுல குறியாக இருக்காங்க. மக்களை சாகடிச்சு பணம் வசூல் பண்ணுறதுல மொத்தமாக இதுதான் அவங்களுடைய குறிக்கோளை தான். எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ வாங்கிட்டு போகணும். இதுதான் யார் எப்படி மக்கள் எப்படி போனாங்கிறது அவங்களுக்கு அந்த கவலையே இல்லைங்க. செத்து பொழைச்சிட்டு இருக்க மார்க்கெட்லிங்க. விற்கிறது 6 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா, 1500 வியாபாரம். 200 ரூபாயிலிருந்து 300 ரூபா சராசரி எங்களுக்கு கிடைக்குங்க. இது 300 ரூபாய்க்கு கிடைக்கிறது 320 ரூபா கவர்மெண்ட் வாங்கிருப்பாங்க. எங்கள் குழந்தை குட்டிகளுக்கு அரிசி எப்படி வாங்குறது, பருப்பு எப்படி வாங்குறது? இது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் 10 ரூபா கொடுத்துட்டு இருந்தோம். திரும்ப 20 கேட்டால் 20 கொடுத்தோம். இப்போ 325 ரூபா கேட்குறாங்க. எப்படி இருக்கிறதா நாங்கள் போகிறோம்? கொஞ்சமாவது எங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து உதவி பண்ணி அரசுக்கு 1500 குடும்பம் பொழைச்சிட்டு இருக்கோம். நாங்கள் மறைமுகமாக 4000 குடும்பங்க பொழைச்சிட்டு இருக்குங்க. லேபர் அவங்க எல்லாம் சேர்த்தீங்க. தொழில் பண்ணி ஆணையாளர் கதையும் கழுதி கொடுத்துட்டீங்களா? கொடுத்துருக்கீங்க, ஃபேக்ஸ் அனுப்பி கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து ஒரு 1000 முறை அவரை பார்த்துருக்குங்க. இது கண்டிப்பாக வந்து இந்த ஆளுகிற அரசுக்கு கண்டிப்பாக காதுக்கு கண்டிப்பாக கொண்டு. ஏன்னா இங்கே இருக்க அதிகாரிகள், இங்கே இருக்கிற கோவை மாநகராட்சி அதிகாரிகளோ மேயரோ வந்து இங்கே வந்து தன்னிச்சு அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இந்த கோவை மாநகராட்சி சேர்ந்ததா இல்லையானே தெரிய மாட்டேன். அந்த அளவுக்கு இருக்காங்க. ஏன்னா இவங்க அரசியல் இல்லாத விதிகளெல்லாம் போட்டு இங்கே வசூல் பண்ணியிருக்காங்க காசு. அது மாதிரி இருக்குது. அதனால வந்து கண்டிப்பாக இந்த ஆளுகின்ற அரசுக்கு இது கண்டிப்பாக செய்தி கொண்டு சேர்ப்போம். கண்டிப்பாக பரிசீலனை பண்ணி உதவி பண்ணி கொடுங்க. சந்தோஷம்.